வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் கழிவுமை நிறுவனங்களை மூடக்கோரி கிராம மக்கள் 751வது நாள் போராட்டம். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஒன்றியம் எல்லைநாயகன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கிராமம் பொட்டலூரணி. 4 கிராமங்களை கொண்ட இவ்வூராட்சியில் பொட்டலூரணி கிராமம் மட்டுமே ஏறத்தாழ சரிபாதி மக்கள் தொகையை கொண்டது. 4 ஊர்களையும் 9 வார்டுகளையும் உடைய எல்லைநாயகன்பட்டி ஊராட்சிகள் மற்ற 3 ஊர்களையும் சேர்த்து 5 வார்டுகள் இருக்கின்றன. பொட்டலூரணியில் மட்டும் 4 வார்டுகள் உள்ளன. பொட்டலூரணி ஊரை சுற்றி உள்ள துர்நாற்றம் வீசி சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவித்து வரும் 3 கழிவுமை நிறுவனங்களையும் மூடக்கோரி மக்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடைபெற்று வருகின்றன. இன்று 751வது நாள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பகுதி மக்கள் கூறுகையில், பொட்டலூரணி கிராமத்தை சுற்றி 3 துர்நாற்றம் வீசக்கூடிய மீன் கழிவு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அந்த பகுதியில் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் விஷ வாயுக்களை திறந்து விடுவதால் கிராம மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த கழிவு மீன் ஆலைகளை மூடப்பட வேண்டும் என கடந்த 7 ஆண்டாக அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்து வருகிறோம். அதனை இதுவரை அரசாங்கம் கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்று 751வது நாளாக தொடர் போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறோம். கடந்த திமுக அரசிடம் பல்வேறு தடவை கிராம மக்கள் சார்பாக மனு அளித்துள்ளோம். ஆனால் இன்று வரை போராடிய மக்கள் மீது பல்வேறு பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எங்களது ஒரே கோரிக்கை, இந்த பகுதியில் உள்ள விவசாயத்திற்கும் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களின் நல்வாழ்வுக்கும் எதிராக செயல்படுகின்ற இந்த கடுகு மீன் ஆலையை மூடப்பட வேண்டும். பொதுமக்கள் மீது போடப்பட்ட பொய்களுக்கு அனைத்தும் திரும்பப்பட வேண்டும் மற்றும் இந்த ஊருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த கால திமுக அரசு இந்த கிராம மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆனால் மக்களை ஒடுக்கும் பணிகளை மட்டும்தான் செய்து வந்தது. இந்த பகுதி கிராம மக்களின் கோரிக்கை எதுவும் நடைபெறவில்லை. நான் இப்போது ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. ஒரு புதிய அரசு எங்கள் மீது கவனம் செலுத்துகின்றது. நம்பிக்கை வந்துள்ளது. கடந்த காலத்தை போல இல்லாமல் எங்கள் கோரிக்கைகளை செவி சாய்த்து கேட்டு அந்த கழிவு மீன் ஆலைகளை மூடுவதற்கும் எங்கள் கிராமத்தை சார்ந்த பல்வேறு மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறோம். தற்போது புதிதாக அமைந்திருக்கும் இந்த அரசின் ஒட்டப்பிடார சட்டமன்ற தொகுதி அமைச்சராக உள்ள மதன் ராஜா இதில் முழு கவனம் செலுத்துவார் என நம்புகிறோம். கடந்த ஆட்சியில் உள்ள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த கிராம மக்களை மிகவும் வன்மத்துடன் நடத்தினார். அந்த கழிவு மீன் ஆலைகள் இயங்குவதற்கு அவர்தான் பின்புறமாக செயல்பட்டார். கடந்த கால ஆட்சியை போல் இல்லாமல் மக்கள் மாற்றத்தை நம்பி வாக்களித்த இந்த புதிய அரசு பொட்டலூரணி மக்களுக்கு மாற்றத்தை தரும் என நம்புகிறோம் என தெரிவித்தார். பொட்டலூரணி கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் சங்கரநாராயணன் கூறுகையில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தது. பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து முன் அறிவிப்பு இல்லாமல் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அங்கு நேரில் சென்று சம்பவத்தை பார்வையிட்டு அதற்கான தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுத்து வருகிறார். அந்த நடவடிக்கைக்கு முன்னாள் அமைச்சர், இந்நாள் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் முட்டுக்கட்டை போடும் வகையில் சில நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளாக தொடர் போராட்டத்தையும் நடத்தி வருகிறோம். இதுபோக சாலை மறியல் என்று ஆர்ப்பாட்டம் என்று பல்வேறு வகையான போராட்டங்களையும் நடத்தி வந்தோம். ஆனால் கடந்த திமுக அரசு இதனை கண்டுகொள்ளவே இல்லை. எங்கள் போராட்டத்தினுடைய ஒரு பகுதிகளாக சென்ற 2024 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை ஒட்டுமொத்த பொட்டலூரணி ஊர் பொதுமக்களும் புறக்கணித்தோம். ஆனால் அன்றைய நாளில் அன்றைய அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஊரிலே வந்து கலவர சூழ்நிலை ஏற்படுத்தினார். அவரை ஊரிலே இறங்காதவாறு நாங்கள் மக்கள் தடுத்து அனுப்பினோம். தடுத்து அனுப்பிய அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்தில் 40 கூலிப்படையினரை அனுப்பி எங்கள் மக்களை தாக்குவதற்காக அனுப்பி வைத்தார். அதனை காவல்துறை வேடிக்கை பார்த்தது. மக்களாகிய நாங்களே அதனையும் முறியடித்தோம். அதனைத் தொடர்ந்தும் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியும் இன்று வரை அந்த கழிவுமை நிறுவனங்கள் மூடப்படவில்லை. அதற்கு மாற்றாக எங்கள் பொட்டலூரணி பொதுமக்கள் மீது இதுவரை 11 பொய் வழக்குகள் போடப்பட்டுள்ளன. அதேபோல் இந்த ஊரினுடைய நலனுக்காக கொஞ்சம் விவரம் தெரிந்தவர் என்ற அடிப்படையில் மக்களுக்கு சில கருத்துக்களை எடுத்து சொன்ன ஆசிரியர் சங்கரநாராயணனை
தேவையின்றி பணியிட மாறுதல் செய்து துறை நடவடிக்கைக்கும் உட்படுத்தி இருக்கின்றனர். எனவே அந்த நடவடிக்கைகள் கைவிடப்பட வேண்டும் என்ற அந்த 3 கோரிக்கை, கழிவுநீர் நிறுவனங்கள் மூடப்பட வேண்டும், பொதுமக்கள் மீதான அந்த பொய் வழக்கில் திரும்ப பெற வேண்டும், ஆசிரியர் சங்கரநாராயணன் மீதான துறை நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும், அதேபோல் பொட்டலூரணி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசு கண்டுகொள்ளாமல் போனது. ஆனால் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு பொட்டலூரணி மக்களுடைய கோரிக்கைக்கு செவிமடுக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக இது ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இந்த பொட்டலூரணி. இந்த தொகுதியினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா அவர்கள் இன்றைக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி எங்கள் பொட்டலூரணி போராட்டத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என விரும்புகிறோம். அவர் செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். தாவேக அரசு திமுக அரசை போல் இல்லாமல் ஒரு மாறுபட்ட போக்கு தென்படுகிறது. அதற்கு திருச்செந்தூர் நடவடிக்கையே முன்மாதிரியாக இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே திருச்செந்தூர் சிக்கலுக்கு முடிவு கட்டியது போல பொட்டலூரணி போராட்டத்திற்கும் ஒரு நல்ல தீர்வை மாண்புமிகு மதன் ராஜா அவர்கள் முன்னிலையில் நின்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் செய்தியை சொல்லி பொட்டலூரணி போராட்டத்திற்கு முடிவு கட்டி பொட்டலூரணி மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என மிகுந்த அன்போடு வேண்டிக் கொள்கிறோம்.